இந்த வீடியோ நாம Google Maps எப்படி ஆஃப்லைன்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ Maps ஆஃப்லைன்ல யூஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स Play Storeல எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. பட் இந்த வீடியோ நாம Googleோட ஆபீஷியலான Maps எப்படி ஆஃப்லைன்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स உங்கள நிறைய பேருக்கு நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நான் வந்து ஆஃப்லைனில் எப்படி மேப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் மேப்ஸை எப்படி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதலாக தான் நீங்கள் கூகுள் மேப்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் மேப்ஸ்க்குள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ எப்படி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஹியர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதில் ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் முன்னாலவே நம்ம வந்து நம்மளோட ஏரியாவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஆஃப்லைனில் வந்து அந்த மேப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான ஏரியாவை வந்து நீங்கள் கவர் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிட்ட அந்த பாக்ஸ்க்குள்ளே கவர் ஆகிற ஏரியா மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் வில் யூஸ் அப் டு 3 to 5 MB ஆஃப் யுவர் டிவைஸ் ஸ்பேஸ். அதாவது உங்களோட ஃபோனில் வந்து இந்த டவுன்லோட் வந்து 325 MBக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுக்குறீங்களோ எவ்வளோ ஸ்பேஸில் நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட டவுன்லோட் கணக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் சின்ன அளவான இடத்த வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MB கணக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே பெரிய ஏரியாவை கவர் பண்ண போனீங்கன்னா MB கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா சின்ன ஏரியாவுன்னு தான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்திலையோ இல்லை உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்க சந்தர்ப்பத்திலையோ நீங்கள் வந்து ஈஸியாக கூட ஆஃப்லைன் மேப்ஸை வந்து கூகுள் மேப்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸை நீங்க தொடர்ந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.